Hi friends, வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் பேடா, அதாவது பழக்கலவை தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். டயட்ல இருக்கவங்க வந்து மார்னிங் அல்லனா டின்னரா வந்து இத நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதே சமயம் நீங்க டயட்டை ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு வந்து நான் எடுத்துக்க ஃப்ரூட்ஸ் வந்து மாம்பழம், ஆப்பிள், பனானா. நமக்கு சீசனல் ஃப்ரூட்ஸாக வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பப்பாயா, பொமக்ரானேட்டு எல்லாமே சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த 3 வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். என் ஃபேமிலி 4 பேருக்குமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அது அப்படியே சரி வீடியோ எடுத்துடலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் பனானா வந்து 4 பனானா எடுத்திருக்கேன். கட் பண்ணியாச்சு. சர்க்கிளாக பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள். நீங்கள் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. மாம்பழம், நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பவுல். அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹை நியூட்ரிஷனான ஃபுட்டு, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே சமயம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி திருகுனது, வெல்லம், திருகுன வெல்லம் வந்து 4 டீஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் வெல்லம் வந்து சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சுத்தமான தேன், மலை தேன், கொம்பு தேன் இதெல்லாம் கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கலாம். ஆர்கானிக் தேன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இல்லை எனக்கு ஸ்வீட் வேணாம், சுகர் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸில் உள்ள நேச்சர் ஸ்வீட்டோடய சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம குக் பண்ண ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த இயற்கை உணவான இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் பேடா எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதே சமயம் கண்டிப்பாக ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் மதியானம் வரைக்கும் பசி தாங்குமான்லாம் நினைக்க வேணாம். நம்ம கோக்னட்டு, பீனட் பவுடர்லாம் போடுறதுனால நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைமும் அம்மா இதே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். என் பசங்க 2 பேரும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். மிக்சர் தயாராகிடுச்சு. நம்ம பவுலில் வந்து எடுத்து வச்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம பவுலில் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வச்சாச்சு. இதே மாதிரி தான் நாங்கள் 4 பேரும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் பேடாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.